வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர் தமிழ். இன்னைக்கு வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியல்மி வந்து இன்னொரு சவுண்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நாம வந்து இதோட அன்பாக்சிங்கை பார்த்தோம். இதுக்கு முன்னாடியா பின்னாடி எல்லாம் தெரியல, எது ஃபர்ஸ்ட் லைவ் ஆகுது அதை பொறுத்து வேற இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா இவங்க வந்து எல்லாத்தையுமே பாரபட்சமாக்காம ஒரே டைம்ல தான் லான்ச் பண்ணாங்க. ஆமா, ஓகேயா. சோ இது வெளியில இருந்து பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது வந்து Earphones அப்படின்னு தெரியுது. அகைன் பேஸ் பூஸ்ட் நெக் பேண்ட். ஆமா, அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நெக் பேண்ட் வந்து என்ன பிரைஸ் ரேஞ்சில வருது அப்படின்னு பார்த்தா 2,999. 2,999. ஆமா, அப்படியா? என்ன அப்படியா? எல்லாத்தையும் அப்படியானு கேக்குறானே இவன். நெக் பேண்டுக்கு இவ்வளவு காசா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2,999. அது எப்படின்னா, தீபாவளி அப்ப வெடியோ துணியோ அதுவும் வாங்காம இந்த ஹெட்போன் வாங்கினீங்கன்னா 2,999. அப்படி அதுக்கப்புறம் 3,999. இதுவா? ஆமா ஐயா, நீங்க ஒரு ரியல்மி பக்தா, இப்படி சொல்லாமா? நீங்க சொல்லாமா? சரி, ஓகே. 3,999 இது ஒர்த்தா அப்படிங்கறதையும் பாப்போம். 2,999 ஏர்லி அடாப்டர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா, எப்படி ஏர்லி அடாப்டர்ஸ்னா லக்ல கிடைக்கிறவங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதுல இருந்து அதே 35 dB. சரியா? சோனி எல்டாக் ஹைரஸ் ஆடியோ இதுல இருக்கு. அதுல அதெல்லாம் போடல. 22 hours பிளேபேக் இருக்கு. அதுல வந்து கேஸ்ல போட்டு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அவ்வளவு தூரம் போகுது. மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ட், சோ எல்லாத்துலயும் இருக்கு. டிரான்ஸ்பரன்சி மோட் இதுல இருக்கு. இதுலயும் இருக்கு. 13.6 mm பேஸ். இதுல வந்து 10 mm தான். ஆமா. அப்புறம் 5 minute charge for 100 minute playback. அப்புறம் 119 milliseconds சூப்பர் லெவல் இருக்கு. வேலைக்கு இது 90 seconds இருந்த போதே லைட்டா லேட்டன்சி இருந்தது. இதுல 119 milliseconds வர எப்படி இருக்குன்னு தெரியல. சோ அது மட்டும் இல்லாம இது பிரைஸ் வந்து பாக்ஸ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா 5,999 போட்டிருக்காங்க. பட் நம்ம சொன்ன மாதிரி 3,999. ஆனா தீபாவளி அப்போ வாங்குனீங்கன்னா 2,999. அப்புறம் கலர் வந்து yellow, ரைட்டா? சோ இயர்போன்ஸ் மேனுஃபேக்சர்டு இம்போர்ட்டட் எல்லாமே வந்து பை ஓப்போ. எடுங்க பாப்போம். ஓப்போ ஐ அம் எக்ஸைட்டட்ங்க இத பாக்கிறதுக்கு. எடுங்க. ஏன் ஒருவேளை இங்க பாரு, நாய்ஸ் ஆஃப் மியூசிக் ஆன். வேற லெவலா? இங்க பாரு, எடுங்க. ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ். இதுக்கு முன்னாடி இருந்தது. இது ஹைரஸ் சப்போர்ட்ல இருக்கு. ப்ரோ மேனுவல் இருக்குடா இந்த தடவை. இதுல மேனுவல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க கொடுத்துருக்காங்க. பாவிகளா, உங்க பேக்கேஜிங் டீம் முடிஞ்சா அனுப்புங்க, கிளாஸ் எடுத்து அனுப்புறோம். இல்ல எல்லோ கேபிள் எனக்கு பிடிச்சிருக்கு. கலர் நல்லா இருக்கு. இங்க பாருடா. ஸோ டாக்குமெண்ட், இது வந்து வாரண்டி, யூசர் கைட் அண்ட் வாரண்டி மேனுவல். இங்க வேற எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இயர்போன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா புல் இன் அண்ட் செப்பரேட் தம். ஓ, இதுல இருந்து பிளிங்க் லைட் ஃபர்ஸ்ட் வரும். மை காட், நான் அப்படியே இந்த பாக்ஸே எடுத்து நான் காதுல வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆட்டோமேட்டிக்கலி டர்ன்ட் ஆன் when separated and automatically turns off when you close. அதான் ரெண்டுமே மேக்னெட்டிக் டிப் யூஸ் பண்ணோம்னா. சரியா? செலக்ட் பேர் ஆஃப் இயர் கேப்ஸ். இயர் நம்ம தான் செலக்ட் பண்ணணுமா? இங்க பாரு, மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. ஒன்ஸ் ப்ளே பண்ணா அத ப்ளே பாஸ் இருக்கு. கால் ஆன்சர் பண்ணலாம். ட்வைஸ்னா நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக். பிரஸ் த்ரைஸ்னா ப்ரீவியஸ் ட்ராக். ட்வைஸ்னா நெக்ஸ்ட் ட்ராக். லாங் பிரஸ் ஃபார் 1 செகண்ட். அது என்னதுக்குன்னா, டியூரிங் இன்கமிங் கால் பண்ணோம்னா ரிஜெக்ட் கால் பண்ணலாம், ஹேங் அப். ஓகே. ஸ்டாண்டர்ட் மோட்ல வந்து ஆக்டிவேட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா லாங் பிரஸ் ஃபார் 3 செகண்ட்ஸ். இண்டிகேட்டர் வந்து ரெட் லைட் இருந்தா சார்ஜிங், ப்ளூ லைட் இருந்தா ஃபுல்லி சார்ஜ்டு. வால்யூம் கீ வந்து பிரஸ் வந்து அட்ஜஸ்ட் வால்யூம். லாங் பிரஸ் பண்ணனா வால்யூம் கன்டினியூஸா அட்ஜஸ்ட் ஆகுமா. நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு வந்து என்னன்னு பாப்போம். நீ அதை எடுத்துக்க. அப்படியே ஒட்டி இருக்காங்களா? நீ இதை அப்படியே எடுத்துக்க. இருங்க. என்னது இங்க ஓகே. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் மோடுக்கும் நாய்ஸ் ரிடக்ஷனுக்கும் நம்ம வந்து அதில் ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணனா அந்த பட்டன் தான். அதை அழுத்தினா சுவிட்ச் ஆகிக்கும். ஓகே. டபுள் கிளிக் பண்ணனா சுவிட்ச் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கனெக்டட் டிவைசஸ். சரியா? இப்போ உன் போன்லயும் பேர இருக்கு, என் போன்லயும் பேர இருக்கு, லேப்டாப்லயும் பேர இருக்குன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்புறம் லாங் பிரஸ் பண்ணனா என்டர் அண்ட் எக்ஸிட் கேம் மோடு. ஓகேயா? ரைட். எல்டாக் ஹை குவாலிட்டி ஆடியோ மோட நம்ம க்ளோஸ் பண்ணா மட்டும்தான். இன்கேஸ் சப்போஸ் உங்களால வந்து கேம் மோட்குள்ள போக முடியல பை லாங் பிரஸிங் அப்படின்னா, நீங்க அந்த எல்டாக் ஆப்ஷன் எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போனீங்கன்னா கன்ஃபார்மா ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷனையுமே இங்கே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அதுல எதுவும் போடலையே. பையன் ஒரே ஜாலியா இருக்காங்க. ஆன் பண்ணிட்டியா? இது வந்துருச்சுடா. கனெக்டிங் pairing Realme Buds Wireless Pro. சரி, இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சவுண்ட் வந்தது. அது வந்துருச்சு. எல்டாக்
போடு. சைடுல வந்து இருக்கு பாரு. ஃபினிஷ் தி செட்டப். சூப்பரே. சோ நான் வந்து நம்ம செட்டப் பண்றதுக்கு முன்னாடி செட்டப்னு ஒன்னு இல்லவே இல்ல. குவாலிட்டியை பத்தி நான் பேசியே ஆகணும். சூப்பரா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேசிவான ஒரு குவாலிட்டி. நான் அந்த புல்லட் வயர்லெஸ் 2 அந்த ஒரு குவாலிட்டி எப்படி இருந்ததோ அந்த குவாலிட்டி இதுல இருக்கு. மெட்டீரியல் தானே, மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குல அதே மாதிரியான ஒரு பட் தான்டா இது. சரியா? ஆனா இவங்க வந்து இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க, வயர் வந்து கொஞ்சம் இன்னும் ரப்பரைஸ்டு இது பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நெக் பேண்டோட அந்த வெயிட் வந்து பார்த்தனா ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம 3 வாட்டி கிளிக் பண்ணிக்கலாம். நார்மலுக்கு, டிரான்ஸ்பரன்சி மோட் வரதுக்கு, அதுக்கப்புறம் நாய்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கு. இப்போ நார்மல் ரெகுலர் அப்படியே நாய்ஸ் கேன்சலிங் போடுங்க. நார்மல் மோட்ல இருக்கு. இப்போ நார்மல் மோட்ல இருக்கு. வால்யூம் கம்மியா வச்சிருக்கறனால நீ பேசுறது எனக்கு கேக்குது. பட் இதுதான் மேக்ஸிமம் வால்யூமா? நான் இங்க பிடிச்சேன். ஆஹா, இதுவும் ஸ்டாண்ட் அலோன் வால்யூம் கண்ட்ரோல் தான். அதாவது எப்படின்னா இங்க இருக்கிற மாஸ்டர் வால்யூமை செட் பண்ணிக்கிட்டாதான் இது வந்து மேக்ஸிமம் வால்யூம் போகும். அதுக்கப்புறம் இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குதா? சம பாஸ். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் போடுங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல இருக்கேன் இப்ப. அதனால கேக்குது நான் பேசுறது? சுத்தமா கேட்கல. செமையா இருக்கு. ஒண்ணுமே கேட்கல. இது வந்து நல்ல ஃபீல். ஒண்ணுமே கேட்கல நான் பேசுறது. ஆனா ஏன் ஏதாவது பேசிட்டு தான் இருக்கீங்களாடா? இல்ல கடைசியில அந்த கவுண்டமணி கிட்ட சத்யராஜ் பண்ற மாதிரி பண்ணிடாதீங்கடா. பேசாமே பேசுற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட போறேன். இவருக்கு வந்து காதல தான் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தா வாயிலே நாய்ஸ் கேன்சலேஷன் வச்சிருக்காரு போல. வாய்ஸ் கேன்சலேஷன் இது. சோ நல்லதா இருக்குடா. சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. இந்த பேர் சோ ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகணும். பிளே ஆகாதா? பொறு பார்க்கலாம். அதுல எல்லாம் பாஸ் பிளே ஆகும்டா. இதுல பட் சோ ஓகே. சோ பாஸ் த்ரூ மோட்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. நீ ஆடியோ ஒரு தடவை கேட்டுறதான். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருக்கா? பேசுங்க. ஏதாவது பேசுறடே விக்கி. இப்ப நீங்க பேசவே இல்ல. கேக்குதான் கேட்ட வாயாலே கேட்டீங்க. கேட்டதுல எனக்கு ஐயா கேக்குதான் தானே கேட்டீங்கப்பா? கேட்டுதா? இல்ல கேட்டு. பாஸ் த்ரூவா? பாஸ்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. அப்ப நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்காடா? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்காடா? நீங்க இப்ப பேசவே இல்ல ஐயா. பேசிட்டு தாண்டா இருக்கான் அவன். பேசிட்டு தான் இருக்கான். ஓ, எனக்கு இவரை பேசாத எனக்கு கேக்குது. படுத்துறாங்க, என்னால முடியல. worst fellows. சரி ஓகே, அது எப்படி ஓவரால் ஆடியோ குவாலிட்டி உனக்கு எப்படி இருக்கு? ஆடியோ நல்லா இருக்கு. சரி அதை அப்படியே பாஸ் பண்ணிடு. சொல்லு. ஆடியோ நல்லா இருக்கு. அந்த டிரான்ஸ்பரன்சி மோட், நார்மல் மோட், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியுது. அப்படியே டப்புன்னு அது 3 ட்ரிபிள் டைம் டேப் பண்ணி அந்த பட்டனை ட்ரிபிள் டைம் பிரஸ் பண்ணி இதுக்கு போ. கேமிங் காதுல வச்சுட்டு போ, அப்புறம் தெரியாம போயிட போகுது. காதுல வச்சிட்டே போ. ஆமா. கமான் கமான். சோ ஃபைன். இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலடா விக்கி. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. என்னன்னா எல்டாக் எனேபிள் ஆயிருந்ததுன்னா நம்மளால வந்து கேமிங் மோட் உள்ள போக முடியல. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பேசிக்கா நீங்க வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் இது வந்து எனேபிளே பண்ண மாட்டீங்க. எனேபிள் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது ஹுவாவே போனு. அதனால எல்லா போன்லயும் அபவுட் போன் ஒரு ஏரியா இருக்கும். அதுக்குள்ள போங்க, அதுல பில்டு நம்பரை தட்டுங்க. இவர் ஆல்ரெடி டெவலப்பர்னு வருது. 7 வாட்டி தட்டணும். 7 டைம்ஸ் தட்டினீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிடும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் போன்ஸ்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லை, கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதுல வந்து ஆடியோக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற ப்ளூடூத் ஆடியோ கோடக்கு வந்து எல்டாக்ல இருக்கு. நான் வந்து எஸ்பிசின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கா ஓகே ஸ்டாண்டர்ட். இப்போ நான் பேசிக்கா இருக்கும்போது நான் அவங்க அந்த சொன்ன பட்டனை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார் ஒன்னு ஆன் ஆகி அப்படி கிளம்புற மாதிரி உங்ககிட்ட எப்படி அந்த மெக்லாரன் ஆன் ஆகி போகுமோ அந்த மாதிரி. ஆமா, ஆஸ்பால்ட்ல. சோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ இதுல வந்து லோ லேட்டன்சி அவங்க 119 மில்லி செகண்ட் சொல்லிருக்காங்க. பட் நீங்க வந்து கண்டிப்பா ஸ்பாட் பண்ணுவீங்க ப்ரோ, ஒரு சின்ன லேக். ஓகேயா? சோ அது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் கேமிங்லாம் சொல்ல மாட்டேன். பட் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த லேட்டன்சியை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க.
இது எவ்வளோ மிக சீக்கிரம் முடியுமோ, ஏன்னா குவால்காம் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஒர்க் வரும் இன்னும் ஃபியூச்சர்ல வருதுன்னு. ஸோ இப்போதைக்கு இது வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக் பேண்ட்ல யாருக்கிட்ட இருக்கு இந்த மாதிரிலாம்? இல்ல இந்த மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் யாருக்கிட்டையும் கிடையவே கிடையாது. ஆக்டிவ் எதுவுமே இல்ல. எதுலயுமே இல்ல. சோ இது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் எப்பயும் போடுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்ட், அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல ஒரு பிராண்டடா, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேக் இருக்குடா. இப்போ ஓப்போன்னு சொல்லலாம், இப்போ போல்ட் எல்லாம் வராங்க. பட் வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேக், ஒரு பெரிய நேமே இருக்காது. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி நேம் இருக்கு. சோ ஓகே, இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ இந்த நெக் பேண்ட. சோ ஓவராலா மியூசிக் எல்லா விஷயத்துலயுமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இதுல 22 hours பிளே பேக் வேற. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 15 மணி நேரம் அஷ்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரியா? சோ ஃபைன். இதுதான் எங்களோட ஃபீட்பேக்கு. அதே மாதிரி மறுபடியும் நான் சொல்றேன், ஆடியோ ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்மளால அதோட ஃபீட்பேக்கை தான் கொடுக்க முடியுமே தவிர எத்தனை வருஷத்துக்கு இல்லாட்டி எத்தனை மாசத்துக்கு இல்லாட்டி எத்தனை நாளைக்கு இது வந்து நல்லபடியா செயல்படும் ஆமா தெரியாது. சோ அதை நம்ம வந்து என்னைக்குமே சொல்ல முடியாது. மேபி நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, ரிவ்யூல இந்த மாதிரி எல்லா ஆடியோ ப்ராடக்ட்ஸையும் ஒரு 4-5 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரே வீடியோவா பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர், and ஐயப்பன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.